Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding principles of ecology, the dispersal of fruits and seeds. சுற்றுச்சூழலியல் அல்லது சூழ்நிலையியல் கோட்பாடுகளிலே கனி மற்றும் விதை பரவுதலை பற்றி காண இருக்கின்றோம். Fruit is a fertilized, ripened, matured ovary. After fertilization, the ovary is converted into the fruit wall or pericarp, and the ovules are converted into seeds. கனி மற்றும் விதை பரவுதல் போவதற்கு முன்பாக கனி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கருவுற்ற முதிர்ச்சி அடைந்த சூற்பையனை கனி என்று அழைப்பர். fertilized, ripened, matured ovary. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாகவும் சூற்பையானது கனியாகவும் மாறும். After fertilization, the ovules are converted into seeds and the ovary wall is converted into the fruit wall or the pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூல் விதையாக மாறும், சூற்பையானது கனி அல்லது கனி தோலாக மாறும் என்பது நமக்கு தெரியும். How the fruit and seeds are dispersed. விதை மற்றும் கனி அல்லது கனி மற்றும் விதை எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். Dispersal of fruit and seeds போற சமயத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது seed dispersal or fruit dispersal அப்படின்னா என்ன? It's a regeneration process of plant population and a common means of colonizing new areas to avoid seedling level competition and from natural enemies like herbivores, frugivores and pathogens. விதை பரவுதல் என்பது ஒரு மீள் உருவாக்க நிகழ்வாக வைத்துக் கொள்ளலாம். தாவர கூட்டத்திலே காணப்படுகின்ற ஒரு மீள் உருவாக்க நிகழ்வு, ரீஜெனரேஷன், மீள் உருவாக்க நிகழ்வு என்று கூறலாம். புதிய பகுதிகளில் சென்று வளர ஆரம்பித்தல், இந்த மீள் உருவாக்கத்தின் மூலமாக புதிய பரப்பிலே தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும். அவாய்ட் சீட்லிங் லெவல் காம்படிஷன், சிறு செடிகளுக்கிடையே வரக்கூடிய போட்டியானது தவிர்க்கப்படுகிறது. அண்ட் ஃப்ரம் நேச்சுரல் எனிமீஸ் லைக் ஹெர்பிவோர்ஸ், ஃப்ரூகிவோர்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ், தாவரங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தாவர உண்ணிகள், பழங்களை உண்ணக்கூடிய பழம் தின்னி வௌவாக்கள் போன்ற விலங்குகள், அண்ட் பேத்தோஜன்ஸ், நோய் கிருமிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரீஜெனரேஷன் ப்ராசஸ், மீள் உருவாக்க நிகழ்வு என்று கூறலாம். ஹெல்ப்ஸ் இன் colonizing new areas, புதிய பரப்பிலே வளர முற்படுகின்ற நிகழ்வு என்று அழைக்கலாம். protecting themselves from the enemies, தம்முடைய என்ன சொல்றது, எனிமி என்று கூறுகின்ற சமயத்திலே எதிரிகள் என்று வைத்துக் கொள்வோம். எதிரிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவும். Fruit maturation and seed dispersal is influenced by many ecologically favorable conditions such as season, suitable environment, seasonal availability of dispersal agents like birds and insects. கனி மற்றும் விதை பரவுதலானது பல்வேறு சூழ்நிலை காரணிகளால் பாதிக்கப்படலாம் அல்லது பல்வேறு சூழ்நிலை காரணிகள் துணை செய்யலாம். சீசன், பருவ காலம். சம்மர் சீசன்ல கொஞ்சம் நிறைய நடக்கும். கோடை காலத்திலே ஏன்னா அந்த ஃப்ரூட் பஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெடித்தலுக்கு. தகுந்த சூழல் இருக்க வேண்டும், சூட்டபிள் என்விரான்மெண்ட். சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ் லைக் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், கனி மற்றும் விதை பரவுதலுக்கு உதவக்கூடிய காரணிகளான பறவைகள், பூச்சிகள் போன்றவையும் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த டிஸ்பர்சல் இஸ் மோர் ஈஸியர், பரவுதல் என்பது எளியதாக இருக்கும். சீட் ரிக்வயர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் டிஸ்பர்சல், விதை பரவுதலுக்கு துணை செய்வதற்கு சில காரணிகள் தேவை. They offer many benefits to communities such as food and nutrients. அந்த பரவுதலுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுக்கு உணவானது இவற்றிடமிருந்து கிடைக்கிறது. அதே போலவே சத்துக்களும் கிடைக்கின்றன. மைக்ரேஷன் ஆஃப் சீட்ஸ், சீடு ரிக்வயர் ஏஜென்ட்ஸ் வேணும்.
இது தவிர என்ன இருக்கும்? சீடு என்ன பண்றது? கம்யூனிட்டி, சமூகத்திற்கு உணவினை தருகிறது, உணவூட்டத்தை தருகிறது, விதை பரவ உதவுகிறது. பல்வேறு, அதாவது இந்த ஏஜென்ட்டை சொல்றேன், அந்த ஏஜென்ட்டுக்கு இது ஃபுட்டா இருக்கும், விதை பரவுவதற்கு உதவும். அக்ராஸ் ஹேபிடேட், பல்வேறு வாழிடத்திற்கு பரவுவதற்கு உதவும். ஹெல்ப் ஸ்ப்ரெடிங் பிளான்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, இது ரொம்ப முக்கியம். அதன் மரபு, ஜெனட்டிக் டைவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், மரபு பரவுதலுக்கு உதவுகிறது. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளான்ட் போகிற சமயத்தில் அந்த பிளான்ட் இருக்கப்ப அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். மரபு பரவுதல் என்று வைத்துக் கொள்ளலாம், ஜீன் பரவுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கும் இது உதவுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். டிஸ்பர்சல் பை விண்ட், காற்றின் மூலமாக எவ்வாறு நடைபெறுகிறது அதை பார்க்க போகிறோம். Dispersal by wind is said to be anemochory. தமிழ்ல ஈஸி தான். காற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய விதை பரவுதலுக்கு காற்று மூலம் நடைபெறும் விதை பரவல் அல்லது அனிமோகோரி என்று பெயர். இது ரொம்ப காமனா யார்கிட்ட இருக்கும்னா டால் ட்ரீஸ், உயரமான மரங்களிலே இது காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏன்னா ஹைட்டா இருக்கிறப்ப காத்தடிக்கிறப்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது இருக்கும். இவாளோட கேரக்டர் என்ன? மைனூட் சீட்ஸ், விதைகள் மிக மிக மிகச் சிறியதாக இருக்கும், வெயிட் லெஸ்ஸா இருக்கும், லைட் அண்ட் வெயிட், வித் இன்ஃப்ளேட்டட் கவரிங். அதன் மேற்புறத்தை காணப்படுகின்ற உரையானது சற்று பருத்து காணப்படும். எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ், ஆர்க்கிடுகள் ஏற்கனவே எபிஃபைட்ஸ் படிச்சிருப்போம், தொற்று தாவரங்களுக்கு படிச்சிருப்போம், அதை ஞாபகம். விங்ஸ், இறக்கைகளை பெற்றிருக்கும். சீட்ஸ் ஆர் ஹோல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபிளாட்டன்ட் டு ஃபார்ம் அ விங். விதையோ அல்லது கனியோ தட்டையாக மாறி இறகு போன்ற அமைப்பினை பெற்றிருக்கும். மேப்பிள், கைரோகார்பஸ், டாப்டிரோகார்பஸ், டெர்மினேலியா, சிபுலா, இதெல்லாம் அதுக்கு வரக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள். மேப்பிள், கைரோகார்பஸ், டிப்டிரோகார்பஸ் அண்ட் டெர்மினேலியா. ஃபெதரி அப்பண்டேஜஸ், அப்பண்டேஜ்னா இணை உறுப்புன்னு பேர். சிறகு வடிவ இணை உறுப்புகளை பெற்றிருத்தல். இது வெறும் ரெக்க, விங்ஸ். இங்க ஃபெதரி அப்பண்டேஜ் அப்படின்னா இறகு வடிவ இணை உறுப்பு, ரெக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. Seeds or fruits may have feathery appendages which greatly increase their buoyancy to disperse high altitudes. உயரமான பகுதிகளிலே விதை அல்லது கனியிலே இறகு வடிவ இணை உறுப்புகள் அல்லது இணை அமைப்புகள் காணப்படும். அவர்கள் மிதந்து காற்றிலே செல்வதற்கு அந்த கனிகளுக்கோ விதைகளுக்கோ உதவும். வெர்னோனியா, அஸ்கிலிபியாஸ் என்பவை இதற்கு எடுத்துக்காட்டாக வரும். சென்சர் மெக்கானிசம், காற்று விசை உணரும் செயல்முறை அப்படின்னு சொல்லுவா. சென்சர் மெக்கானிசம் தான் காற்று விசை உணரும், அதை ஞாபகம் செயல்முறை. காற்று அடிக்கிறப்ப அதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கு, அதான் it has got the ability to determine. The fruits of many plants open in such a way that the seeds can escape only when the fruit is violently shaken by a strong wind. அதி வேகமாக ஒரு காற்று அடிக்கின்ற சமயத்திலே மட்டும்தான் அந்த கனித்தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா படார்னு வெடிச்சு, ஃப்ரூட் இஸ் violently burst, violently shaken, வேகமா அடி, வேகமா அந்த ஃப்ரூட் ஆடுற சமயத்துல என்ன ஆகும்னா மோஸ்ட்லி ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் கனிகள் வேகமா ஆடுறப்ப அது உள்ள இருக்க சீடு பயங்கர ஃபாஸ்டா பறந்து போகும். அப்ப சில தாவரங்களில் காற்றின் விசை உணர்தல், மெதுவாக காத்தடிச்சா nothing will happen. பயங்கர ஃபாஸ்டா காத்தடிக்கிற சமயத்துல என்ன ஆகும்னா அந்த காத்துல ஆடி வெடிக்கும், violently ஷேக் ஆறப்ப it burst and liberate the seeds, வெடித்து விதைகளை வெளியேற்றும். அப்ப காத்து வேகமா அடிக்கிறப்ப ரொம்ப தொலைவில் போய் விடும். distant places, the seeds travel to distant places. எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா அண்ட் பாப்பி, ஓபியம் பாப்பி என்று கூறுவார்கள். அது இரண்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக வருகிறது. இது டிஸ்பர்சல் பை விண்ட். அந்த டிஸ்பர்சல் பை விண்ட், காற்றின் மூலம் நடைபெறக்கூடிய பரவுதல் அனிமோகோரி என்று அழைக்கப்படும். இங்க பாருங்க, மைனூட் சீட்ஸ் ஆர்ச்சிடுகளில் காணப்படும், சிறிய விதைகள் ஆர்க்கிடுகளிலே இருக்கும். விங்ஸ், மேப்பிள் இறக்கைகள், கைரோகார்பஸ், டிப்டிரோகார்பஸ், டெர்மினேலியால இருக்கும். ஃபெதரி அப்பண்டேஜஸ், சிறகு வடிவ இணை உறுப்புகள் அல்லது இணை அமைப்புகள், வெர்னோனியா, அஸ்கிலிபியாஸ்ல இருக்கும். சென்சர் மெக்கானிசம், அரிஸ்டலோக்கியா அண்ட் பாப்பி,
காற்று விசை உணரும் திறன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். இதுக்கு அஸ்கில்பியாஸ் படம் இருக்கு. கைரோகார்பஸ் அப்படின்னு படிச்சோம் பாருங்க. இந்த கைரோகார்பஸ் விங் அது படம் இருக்கிறது. நெக்ஸ்ட், டிஸ்பர்சல் பை வாட்டர் இஸ் செட் டு பி ஹைட்ரோகோரி. நீரின் மூலமாக கனி மற்றும் விதை பரவுதல் நடைபெற்றால் அதற்கு நீர் மூலம் பரவுதல் அல்லது ஹைட்ரோகோரி என்ற பெயர். இந்த ஹைட்ரோகோரி எந்தெந்த பிளான்ட்ல இருக்கோ அவள்கிட்ட வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டிஸ், என்னென்ன சிறப்புகள் காணப்படுகின்றன. அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள், தலைகீழ் கூம்பு வடிவ பூத்தலம்னு பேர். The tip of the pedicel is said to be thalamus or receptacle or torus on which the floral leaves are arranged. மலர் காம்பின் முனை பகுதிக்குத்தான் பூத்தலம் என்ற பெயர். அப்கோனிக்கல் ரிசப்டக்கிள், தலைகீழ் கூம்பு வடிவத்திலே பூத்துளம் காணப்படும். வித் ப்ரோமினன்ட் ஏர் ஸ்பேசஸ், காற்று அறைகளை பெற்றிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நெலம்போ என்று அழைக்கப்படுகின்ற தாவரம். Presence of fibrous mesocarp and light pericarp. எக்ஸாம்பிள் கோகனட். நார் போன்ற கனி நடுத்தோலும் மெல்லிய பெரிகார்ப், ஆக்சுவலி எபிகார்ப் அப்படின்னு வச்சுக்கணும், இது புறத்தோலும் காணப்படும். எக்ஸாம்பிள் கோகனட். தென்னையில பார்த்துட்டு எல்லாம் அந்த மேல இருக்க எபிகார்ப் ரொம்ப மெல்லிஸா இருக்கும். இட் இஸ் வெரி தன். அதே மாதிரி பெரிகார்ப், எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் எல்லாமே லைட் அண்ட் வெயிட், ரொம்ப வெயிட் இருக்காது. மீசோகார்ப் மட்டும் ஃபைபரஸா இருக்கும். ஆனால் எண்டோகார்ப் ஸ்டோனியா இருக்கும். அதான் பெரிகார்ப் இங்கே சொல்லக்கூடாது. அந்த லைட் எபிகார்பா இருக்கும். புறத்தோல் மெல்லியதாக இருக்கும். இட்ஸ் நாட் பெரிகார்ப், எபிகார்ப். நடுத்தோல் ஃபைபரஸா இருக்கும். அகத்தோல் தட் இஸ் ஸ்டோனி எண்டோகார்ப். உட்தோலானது ஹார்டா இருக்கும். அது எண்டோகார்ப்னு சொல்லுவோம். இதில் மீசோகார்ப்பும் எபிகார்ப்பும் ரொம்ப லைட்டா இருக்கும், வெயிட்லெஸ். Seeds are light, small, provided with aerial which encloses air. விதையை எடுத்துட்டோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும், வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏரில் அப்படின்னா விதை ஒட்டிய வளரின்னு பேர். அந்த விதையை ஒட்டி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். which encloses air, அதில் காற்று நிரம்பி காணப்படும். அப்போ காத்தடிக்கிறப்ப பறந்து போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே வெயிட் கம்மி, எடை குறைவு, சின்னதாக இருப்பா. இதை தவிர ஏரில் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் விதை ஒட்டிய வளரின்னு சொல்லுவா. அதில் என்ன இருக்கும்? ஏர் ஸ்பேசஸ் இருக்கும், காற்று அறைகள் இருக்கும், அதில் காற்று இருக்கும். எக்ஸாம்பிள் நிம்ஃபயா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தாமரை, அல்லி அந்த குரூப் வரும். The fruit may be inflated. Example, Heritiria littoralis. Heritiria or Heritiria littoralis அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதில் கனியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்ஃப்ளேட்டட், உப்பிய தன்மையுடன் கனி காணப்படும். ஸோ இட் கேன் வெரி ஈஸிலி ஃப்ளோட், மிதப்பதற்கு உதவும். ஏன்னா வாட்டரில் தானே முதந்து போகிறது. Seeds by themselves would not float, may be carried by water current. தானாகவே மிதந்து செல்ல முடியாத கனிகள் அல்லது விதைகள் நீர் இழுவிசையின் காரணமாக அடித்து செல்லப்படும். வாட்டர் கரண்ட், நீர் ஓட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த பக்கம் நீர் ஓடின்னு இருக்கோ அந்த பக்கம் நீரில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு கோகனட், தேங்காயை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது டிஸ்பர்சல் பை வாட்டர், ஹைட்ரோகோரி, நீரின் மூலமாக நடைபெறக்கூடிய கனி மற்றும் விதை பரவுதல். அப்கோனிக்கல் ரிசப்டக்கல் வித் ப்ரோமினன்ட் ஏர் ஸ்பேசஸ், இது மாதிரி இருக்கும். தலைகீழ், வார்த்தையை மறந்துடாதீங்கோ, தலைகீழ் கூம்பு வடிவ பூத்தலம். அதில் ஏர் ஸ்பேசஸ், இது மாதிரி காற்று இடைவெளிகள் இருக்கும். அப்போ முதக்கிறது ஈஸியாக இருக்கும். நிலம்போ, ஓகே, இது தாமரை ஞாபகம் வச்சுக்கும். ஃபைபரஸ் மீசோகார்ப் கோகனட், கனி நடுத்தோலானது நார் போன்று காணப்படும். சீட்ஸ் ஆர் லைட், ஸ்மால் வித் ஏரில், சிறிய விதைகள், விதையுடன் சேர்ந்து புறவளரிகள் இணைந்திருக்கும். விதை ஒட்டிய வளரிகள் காணப்படும். நிம்ஃபயா. இன்ஃப்ளேட்டட் ஃப்ரூட், அதாவது பருத்த பருமனான, எடையில்லாத பருமனாக இருக்கக்கூடிய, இன்ஃப்ளேட்டட் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும், உப்பிய விதைகள். ஹெரிட்டீரியா லிட்டராலிஸ் ஞாபகம் வச்சுக்கோ. கேரிட் பை வாட்டர் கரண்ட், நீர் இழுவிசை காரணமாக, நீரோட்டத்தின் காரணமாக எடுத்து செல்லப்படுதல். கோகனட் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் இஸ் செட் டு பி ஜூகோரி. அதாவது விலங்குகளின் மூலமாக கனி மற்றும் விதை பரவுதல் நடைபெற்றது என்றால் அதை ஜூகோரி என்று அழைப்பார்கள். Birds, mammals, including human beings, play an efficient and important role in dispersal of fruit and seeds. பறவைகள் மட்டுமல்ல, பாலூட்டிகள் அனைவரும், மனிதன் உட்பட இந்த கனி மற்றும் விதை பரவுதலுக்கு உதவுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ அனிமல்ஸ்ல எல்லா அனிமலும் ஹெல்ப் பண்ணுவா.
hooked fruit. Hookna கொக்கின்னு அர்த்தம். கொக்கிகளை உடைய கனிகள். The surface of the fruit or seeds have hooks. Xanthium. Xanthium என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்திலே கொக்கி போன்று காணப்படும் fruit or seeds. அப்ப ஒரு அனிமல் வந்து அது மேல ஓட்டிட்டு ஈஸியா போயிடும். Barbs அப்படின்னு வார்த்தை நுண்ணிழை செதில்னு பேர். செதில் போன்றது நுண்ணிய இழை போன்று இருக்கும். Androbogon. The androbogon அது ஞாபகம். Spines முட்கள் தெரியும். Aristolochia. இதெல்லாம் இருக்கிறது என்ன ஆகும்னா which they adhere to the body of animals or cloth of human beings and get dispersed. கொக்கி இருந்தாலோ நுண் இழைகள் காணப்பட்டாலோ முட்கள் இருந்தாலோ அந்த பக்கம் ஏதாவது விலங்கு போச்சுன்னா அது உடம்புல ஒட்டிக்கும். மனுஷன் போனானா மனுஷனோட துணியில ஒட்டிக்கும். அப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு பரவும். ஸ்டிக்கி ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ். ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடைய விதைகள் மற்றும் கனிகள் காணப்படுதல். Some fruits have sticky glandular hairs by which they adhere to the fur of grazing animals. Example, Boerhaavia and Cleome. Boerhaavia, Cleome அப்படின்னு ரெண்டு பிளான்ட் இருக்கும். இவாளோட உடலில் இருந்து ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ், அதாவது சதைப்பட்டுள்ள பிசுப்புன்னு சொல்லலாம். நம்ம ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடைய கிளாண்டுலர் ஹேர் ஆனது தோன்றும். உரோம வளரியானது தோன்றும். அது மேல என்ன பண்ணுவோம்னா விலங்கு போறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விலங்கு மேல முடி இருக்கும் பார்த்தேன் ஒன்றும். நம்ம என்ன சொல்றது, இப்ப செம்மறி ஆடு எடுத்துனோட அது மேல அந்த ஃபைபர் மாதிரி நீட்டின்னு இருக்கு பாரு, அது மேல ஒட்டின்னு அதன் மூலமாக பரவும். நம்மளோட வேஷ்டி பீஷ்டி கட்டின்னு போனோம்னா அது மேல ஒட்டின்னு பரவலாம். Some fruits have viscid layer which adhere to the beak of the bird which eat them, and when they rub them onto the branch of the tree, they disperse and germinate. Example, cordia and alginium or alangium. Alginium அல்ல alangium. அப்ப என்ன சார், சில ஃப்ரூட் எடுத்துட்டோம்னா அது மேல பிசுப்பான அடுக்கு இருக்கும். விஸ்கட் லேயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பறவை வந்து கொத்துறதுன்னு வச்சுக்கோயேன், அந்த கொத்தரை இருக்கு பாருங்க, முன்னாடி இருக்கு பாருங்கல்ல, அந்த கொத்தரை குருவி இருக்கு பாருங்க, குருவிக்கு முன்னாடி இருக்கும், கொக்குக்கு முன்னாடி இருக்கும், அழகு அப்படின்னு சொல்லுவான். இந்த பீக் இருக்கு பாருங்களே, கொத்தரப்ப அது மேல ஒட்டின்டும் பிசுக்குன்னு இருக்கிறதுனால. அது கொத்தின அப்புறம் அடுத்த மரத்துல போய் என்ன பண்ணுவோம்னா அப்படி மூக்கு அப்படியே அப்படி இருக்கு பத்தியோன்னா கொக்கு மூக்கு இருக்கு, அது அப்படியே கரகரன்னு தேய்க்கும். மூக்கு அல்லது பீக் சொல்லுவோம். அதை வச்சு இப்படி கரகரன்னு தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல விதையானது போய் பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்ப கீழே விழுறது என்ன ஆகும், அந்த மூக்கு அப்படி தேய்க்கிறப்ப மூக்குல ஒட்டின்னு இருக்கிறது கீழே விழும். அந்த மூக்கு நம்ம சொல்லக்கூடாது, அழகு என்று கூற வேண்டும். நம்மளுக்கு மூக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு நீட்டின்னு இருக்கும். அது எதுல இருக்கும்னா கார்டியா அண்ட் அலாஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்களில் காணப்படுகிறது. இது ஒரு மெத்தடாலஜி தங்கம். ஃபிளஷி ஃப்ரூட்ஸ், சதைப்பற்றுள்ள கனிகள். அதெல்லாம் உனக்கு தெரியும். If the fruit wall or the pericarp is fleshy and succulent in nature, we are calling it as fleshy fruit. கனித்தோலானது குண்டு புஷ்கனாக சற்று பருத்து சாறு நிறைந்து காணப்பட்டது என்றால் அதற்கு ஃபிளஷி ஃப்ரூட்னு பேர். சிம்பிள் ஃப்ரூட்ல ஃபிளஷி ஃப்ரூட் படிச்சிருப்பேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் படிச்சிருப்பேன். சதைப்பட்டுள்ள கனி. Some fleshy fruits with conspicuous colors are dispersed by human beings to distant places after consumption. Example, mango and Dispersal. சில ஃப்ரூட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அதை பார்த்தவொன்னே மனுஷாளுக்கு பிடிக்கும். மனுஷா பிடிக்கிறப்ப அது தின்னுட்டு நம்ம வேற ஊருக்கு எடுத்துன்னு போறோம். அந்த பழத்தை எடுத்துன்னு போவோம், மாம்பழத்தை எடுத்துன்னு போவோம். நம்ம ஊர்லையும் திம்போம், வேற ஊர்லையும் திம்போம். தூக்கி கீழே போட்டோம்னா என்ன ஆயிடும்னு வச்சுக்கோங்க, முளைச்சிடும். சேலத்துக்கு போறவா மல்கோவா மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து தின்னுட்டு நம்ம ஊர்ல போடுறப்ப என்ன ஆகும்னா முளைச்சிடும். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வேறு எதுவும் இல்லை. அதுக்கு பப்பாளி ஞாபகம் வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஹூக்டு ஃப்ரூட், கொக்கிகள் பார்த்தோம். ஜாந்தியம். பார்ப், நுண்ணிலை செதில் பார்த்தோம். ஆண்ட்ரோபோகான். ஸ்பைன்ஸ், அரிஸ்டிடா, முட்கள். ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ், ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடைய உரோம வளரிகள். அது பொயர்ஹாவியா, கிளியோம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்களில் காணப்படும். விஸ்கட் லேயர், விஸ்காய்டுன்னு சொல்லலாம், விஸ்கட் சொல்லலாம். பிசுப்பு திறன் கொண்ட கனிகள். மேங்கோ, கார்டியா அண்ட் அலாஞ்சியம். ஃபிளஷி ஃப்ரூட்ஸ், கலர்டு ஃப்ரூட்ஸ், அதாவது சதைப்பட்டுள்ள கனி, நிறமுடைய கனி. அதுக்கு உங்களுக்கு கொடுத்தது மேங்கோ கொடுத்துருக்கா, அதே மாதிரி டிப்ளோசைட் கிளாஸ் கொடுத்துருக்கா. நீ ஈஸியாக மேங்கோ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பப்பாளி ஞாபகம் வச்சுக்கோ. Dispersal by explosive mechanism. Explosive mechanism வெடிக்கிறது, பட்டாரணம்.
பட்டார்னு வெடிச்சு விதைகள் வெளியேற்றப்படுதல், இதுவும் ஆட்டோகோரியில தான் வரும். Some fruits burst suddenly with a force, enabling to throw seeds to a little distance away from the plant. திடீர்னு ஒரு ஃப்ரூட் பட்டார்னு வெடிக்கிறப்ப என்னாகும், அந்த தாவரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த விதைகள் விழும். அப்படி விதைகள் விழுற சமயத்தில் என்னாகும்னா ஈஸியாக ஜெர்மினேட் பண்ணுவார். இந்த திடீரென வெடித்து விதைகளை வெளியேற்றக்கூடிய தாவரங்களிலே காணப்படுகின்ற சில மாறுபாடுகள் என்ன? Mere touch of some plants causes the ripened fruit to explode suddenly, and seeds are thrown out with great force. Example, impatiens, balsam balsamina, and hara or hura. சில தாவரத்தில் என்ன ஆகும்னா, முதிர்ச்சி அடைந்த ஃப்ரூட்டை நம்ம முதிர்ச்சி அடைந்த கனியினை ஜஸ்ட் டச் பண்ணோம்னாலே படார்னு வெடிச்சிடும். நாம் தொடுகின்ற சமயத்திலேயே அது படால் என்று வெடித்து விதைகளை வெளியேற்றலாம். அதுக்கு impatiens, balsam balsamina, balsam செடி கொடுத்துருக்கான், hura அப்படின்னு ஒரு பிளான்ட் கொடுத்துருக்கான். Some fruits, when they come in contact with the water, particularly after a shower of rain, burst suddenly with a noise and scatter the seeds. Example, Ruelia and Prothondra. சில தாவரங்கள் மழை பொழிகின்ற நாட்களிலே மழை நீரானது அதன் மீது பட்ட பிறகு, அடுத்து என்னடா பாருங்க, திடீர்னு மழை பெஞ்சதுக்கு அப்புறமா மழை பெய்கிற சமயத்துல மழை பெஞ்சு முடிச்சோன்னா அங்கே இருக்கிற நீர் அது மேலே பட்டு அப்படியே உறிஞ்சுக்கும். Then it burst suddenly with a noise. ஒரு சத்தத்தோட படார்னு வெடிக்கும். அப்படின்னா மழை நீரை உறிஞ்சி கொண்டு உள்ள ஆஸ்மாட்டிக் அழுத்தம் அதிகரிப்பதன் காரணமாக படார் என்று வெடித்து விதைகளை வெளியேற்றலாம். ருயிலியா அண்ட் ப்ரோசாண்ட்ரா அப்படிங்கிற செடியை இதுக்கு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Then certain long parts explode with a loud noise like cracker. Nose அல்ல, noise, NOISE, I இல்லைங்க. Certain long parts explode with a loud noise like cracker, scattering the seeds in all directions. Example, Bahunia vahili, camel's foot climber அப்படின்னு கொடுத்துருக்கா. camel's foot climber அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ற சமயத்துல ஒட்டக பாதை கொடின்னு கொடுத்துருக்கான். சில செடியில ஃப்ரூட் பாடா இருக்கும், லெக்யூமார் பாட், இருபுற வெடிகனிக்கு தான் பாடுன்னு பேர். இதை நம்ம ஃபேபேசின்னு ஒரு ஃபேமிலி படிச்சிருப்போம். அந்த ஃபேபேசியோட ஃப்ரூட்டுக்கு பேர் லெக்யூமார் பாடுன்னு பேர். அந்த லெக்யூம்ங்கிறது நீளமான பாடு இருக்கும், நீண்ட லெக்யூமாக இருக்கும், பாடாக இருக்கும். அது என்ன ஆகும்னா வெடிக்கிற சமயத்துல பெரிய சத்தத்தோட வெடிக்கும். அதாவது ஒரு அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி படார்னு வெடிச்சு வேகமா பட்டார்னு வெடிக்கிறப்ப the seeds scattered like anything. அப்படியே அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் தள்ளி போய் விழும். அப்ப நல்லா முளைச்சு வரும். பஹூனியா அஹிலி, கேமல்ஸ் ஃபுட் கிளைம்பர், ஒட்டக பாதை கொடி என்று கூறுவார்கள். அதே மாதிரி எகபாலியம் எலாட்ரியம், ஸ்குவிட்டிங் குக்கும்பர், பீச்சும் குக்கும்பர்னு சொல்லுவா, கைரோகார்பஸ் அண்ட் டிப்டிரோகார்பஸ், இவ எல்லாருமே இந்த மெத்தடாலஜியில வருவா. எகபாலியம் எலாட்ரியம், ஸ்குவிட்டிங் குக்கும்பர், பீச்சும் குக்கும்பர், கைரோகார்பஸ் அண்ட் டிப்டிரோகார்பஸ், இவங்க எல்லாரும் இந்த மெத்தட்ல வருவா. ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல், சீட் பால்ஸ், இதெல்லாம் உனக்கு தெரியும். விதை பந்துன்னு கேள்விப்பட்டிருப்பேன். களிமண்ணை எடுத்துன்னு அது உள்ள விதையை பதிச்சு விட்டு நிறைய விதையை வச்சு ஒரு தூக்கி போட்டுவிடுவோம். மழை பெய்யறப்ப அதில் இருக்க விதை அப்படியே தண்ணியை உறிஞ்சிட்டு முளைச்சு வரும்னு படிச்சிருப்போம். அந்த விதை பந்தை தான் கொடுத்துருக்காங்க. Seed ball is an ancient Japanese technique of encasing seeds in a mixture of clay and soil humus, also in cow dung, and scattering them onto suitable ground, not planting of trees manually. மனிதர்கள் நேரடியாக இந்த செடியினை நடுவதற்காக விதையினை நடுவதற்கு பதிலாக ஜப்பான்ல பின்பற்றப்பட்ட முறை பாயுது. விதையை எடுத்துப்பாங்க, அந்த விதையை எடுத்து விதையை மறந்துடாதீங்க, ஒரு மிக்சர் உள்ள வைப்பாங்க, ஒரு கலவையில என்ன இருக்கும்னா களிமண் இருக்கும், சாயில் ஹியூமஸ், மண்ணின் மேற்புறத்தை காணப்படுகின்ற சத்து நிறைந்த ஹியூமஸ் இருக்கும், கவுடங் மாட்டு சாணம் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணியிருப்பா. அந்த சீடை எடுத்து அது உள்ள சொருகி வச்சுடுவா. இது என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம போய் விதையை நேரா ஊன்றதுக்கு பதிலாக இந்த காஞ்ச அப்புறமா அந்த சீட் பால் இருக்கு பத்தியோன்னு அதை தூக்கி போட்டுடுவோம். சீட் பாலை நம்ம தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்போ மழை பெய்யறதோ அப்போ அந்த சீட் பாலை என்ன பண்ணுவோம்னா வாட்டரை உறிஞ்சிட்டு முளைக்கும். Suitable for barren, this method is suitable for barren and degraded land for tree regeneration and vegetation before monsoon period, where the suitable dispersal agents become rare.
இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, சில ஏரியாவில் என்ன ஆகும், செடியே இல்லாமல் இருக்கும், வெறும் வெற்றிடமாக காணப்படும் அந்த பேரன் லேண்டு. அது மாதிரி கைவிடப்பட்ட நிலம், டிகிரேடட் லேண்ட், எதுவும் முளைக்காதுன்னு அதில் இதை தூக்கி நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மான்சூன் பீரியடில் மழை பெய்யறப்ப நம்மளால எடுத்துன்னு போக முடியாது. அதனால இது மழை இல்லாத நாள்லயே போட்டோம்னா மழை பெய்யறப்ப அந்த பால் உள்ள இருக்க வெதருக்கு என்ன பண்ணோம்னா வாட்டரை உறிஞ்சிட்டு சூப்பராக முளைக்கும். இது இதோட அட்வான்டேஜ். ஸோ அது விதைப்பந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், பள்ளியிலேயே நீங்களும் தயாரித்திருப்பீர்கள். இதில் நிறையா நம்ம ஹெர்பை வைக்கலாம், ஷ்ரப்பை வைக்கலாம், ட்ரீயை வைக்கலாம், சிறுசெடியின் விதைகள், புதர் செடியின் விதைகள், மரங்களின் விதைகளை வைக்கலாம். மோஸ்ட்லி கைவிடப்பட்ட பகுதிகளில் டிகிரேடட் லேண்டுன்னு சொல்லுவோம், அங்கே மர விதைகளை இந்த முறையில் நாம் தூக்கி எறிந்து முளைக்க வைக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் சீடு டிஸ்பர்சல். இந்த சீடு டிஸ்பர்சலோட அட்வான்டேஜஸ் என்ன, பயன்கள் என்ன? Seeds escape from mortality near the parent plants due to predation by animals or getting diseases and also avoiding competition. இப்போ என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாய் தாவரத்து பக்கத்துலேயே அதை வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சீட்ஸ் என்ன ஆகும்னா எஸ்கேப் ஃப்ரம் மோர்டாலிட்டி. இது மாதிரி விதை பரவுதல் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இறப்பிலிருந்து தவிர்க்கப்படுகிறது. பேரண்ட் பக்கத்தில் இருக்கப்போ அந்த நிழலையே முளைக்க முடியாமல் போகலாம். ஆர் பிரிடேஷன் பை அனிமல்ஸ், விலங்குகள் அதை எடுத்து சாப்பிட்டு விடலாம். கெட்டிங் டிசீசஸ், நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஒரே வகையான தாவரம் ஒரே இடத்துல முளைக்கிறப்ப காம்படிஷன் நிறையா இருக்கும், அவர்களுக்கிடையே உள்ள போட்டியானது குறைக்கப்படுகிறது, இறப்பு விகிதம் குறைக்கப்படுகிறது, விலங்குகளில் இருந்து அழிவது குறைக்கப்படுகிறது, நோய் தாக்குதலில் இருந்து காக்கப்படுகிறது. அண்ட் காம்படிஷன், அவர்களுக்கிடையே வரக்கூடிய போட்டியானது தவிர்க்கப்படுகிறது. டிஸ்போசல் ஆல்சோ கிவ் அ சான்ஸ் டு ஆக்குபை ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் growth. தாங்கள் வாழ்வதற்கு சரியான ஒரு சூழலிடத்தை, வாழிடத்தை கண்டுபிடிப்பதற்கு அல்லது தக்க சூழலிலே தக்க வாழிடத்திலே வளருவதற்கு இந்த டிஸ்போசல், விதை பரவுதல் என்பது உதவுகிறது. It's an important process in the movement of plant genes. Particularly, this is the only method available for self-fertilized flowers and maternally transmitted genes in outcrossing plants. இந்த மெத்தட் ஒன்றில் மட்டும்தான் சில தாவரத்தில் தன்மகரந்த சேர்க்கை நடந்துட்டே இருக்கும், அதுக்கு தான் செல்ஃப் ஃபெர்டிலைஸ்டு ஃப்ளவர்ஸ்னு பேர். அண்ட் மேட்டர்னலி டிரான்ஸ்மிட்டட் ஜீன்ஸ் இன் அவுட் கிராசிங் பிளான்ஸ். இது மாதிரி இருக்கிறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அதை பரவறப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒருத்தரோட அவுட் கிராசிங் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறது. அதாவது ரொம்ப முக்கியமா சொல்றதுன்னா வெளி கலப்பு நடைபெறுவதற்கு இந்த பரவுதல் என்பது உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். மரபணுக்கள் இடம் பெயர உதவும், இதான் அதுக்கு அர்த்தம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா எடுக்கணும்னு வச்சுக்கோயே, மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவா. மரபணுக்கள் இடம் பரவுதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு உதவுகிறது, த ஸ்ப்ரெடிங் ஆஃப் ஜீன்ஸ். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, செல்ஃப் ஃபர்டிலைஸ்டு ஃப்ளவர், தன்மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களிலே ரொம்ப நாளுக்கு என்ன இருக்க முடியாது, ஃபர்டிலிட்டி, வளத்தன்மை இருக்காது. இது மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகிற சமயத்தில் வேற எங்கேயான என்ன நடக்கலாம், கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் உதவும். Seed dispersal by animals help in conservation of many species, even in human altered ecosystem. இவ்வாறு விலங்குகளின் மூலமாக கனியானது, விதையானது பரவுகின்ற சமயத்தில் புதிதாக உருவாகிய ஒரு சூழல் மண்டலத்திலும் இத்தாவரங்களினால் வாழ முடியும். ஏன்னா யாரான ஒரு அனிமலோ, காத்தோ, வாட்டரோ கொண்டு போய் அந்த விதையை அங்கே போடுறப்ப நியூ எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியலி மேன்மேட் எக்கோசிஸ்டம், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ் மண்டலத்திலும் இதனால வளர முடியும். Understanding of fruits and seed dispersal act as a key for proper functioning and establishment of many ecosystems, from desert to evergreen forest, and also for the maintenance of biodiversity conservation and restoration of ecosystem. சூழ் மண்டலத்தை மறு உருவாக்கத்திற்கு உதவுகிறது, உயிர் பன்மையினை பாதுகாக்க உதவுகிறது. அதே மாதிரி எக்கோசிஸ்டம் இருக்கு பாருங்களேன், சூழ் மண்டலம் எடுத்தோம்னா டெசர்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது ஒரு பாலைவனத்திலிருந்து ஆரம்பித்து பசுமை மாறாக்காடுகள் வரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அது எல்லாத்தோட ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்பர்சல் எப்படி நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒழுங்காக நடந்தால்தான் எல்லா எக்கோசிஸ்டமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம அட்வான்டேஜஸில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலி எக்கலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டேஸ், சூழ்நிலைகளில் மிகவும் முக்கியமான நாட்கள். மார்ச் 21 வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, மார்ச் 21 என்பது அகில உலக
தட் இஸ் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும், காடு தினம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏப்ரல் 22 எர்த் டே, பூமி நாள் என்று அழைப்பார்கள். மே 22 வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, அகில உலக பயோடைவர்சிட்டி உயிர்ப்பன்மை நாள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 07 ஜூலை 7 வன மகோத்சவ் டே, வன மகோத்சவம் அப்படின்னா காடுகளை பாதுகாக்கின்ற நாள் என்று வைத்துக் கொள்வோம். செப்டம்பர் 16 இன்டர்நேஷனல் ஓசோன் டே, உலக ஓசோன் தினம். இதெல்லாம் கொஞ்சம் இந்த டேட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, 1 மார்க்ல கேட்கலாம், நீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.